ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கும் கூட நம்ம கூட சகோதரர் ரூபன் வந்திருக்கிறாங்க. அநேக காரியங்களை நமக்கு தெளிவாய் புரிய வைத்து, இந்த தொடர்ச்சியாய் இந்த அநேக எபிசோட்ஸில் அவர் நமக்கு வந்துட்டு நிறைய காரியங்களை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். வாங்க நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. ஆமென். கடந்த 2 எபிசோட்ஸாக நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காடை வந்துட்டு நம்ம நிறைய கிளாரிட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க. அது எப்படி டெஸ்ட் பண்ணணும், அது வந்துட்டு ஆண்டவரே என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இது அதோடைய கண்டினியூவேஷனாக தொடர்ச்சியாக இருக்குன்ற மாதிரி போன எபிசோடில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம அதை குறித்து என்ன பார்க்க போகிறோம்? ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் யுவர் இன்விடேஷன். ஆமாம், லாஸ்ட் 2 எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு டிஃபைன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். அதாவது காட் இருக்கிறாங்கிறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணணும், அதில் என்னென்ன சான்று இருக்குது அப்படிங்கிற ஒரு 5 இதை நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய அதில் ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆட் பண்ணோம்னா நிறைய பேராமீட்டர்ஸ் வரும். அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பைபிள் வந்து சத்தியமாக மட்டும்தான் இருந்தாகணும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ஓகே, அதோட கண்டினியூவேஷனாக இன்னொரு இதை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம்னு நான் பார்க்குறேன். ஓகே பிரதர். ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. சரி. காலையில் எந்திரிச்சு வெளில வரீங்க. ம். இங்கே இப்போ நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஆமாம் லம்போகினி மாதிரி கார் மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான பிராண்டு. ஆமாம். ஒரு கேள்வியே நீங்கள் படாத ஒரு பிராண்டு கார் மாதிரி அது நிற்கிது. ஓகே. அதில் எல்லா சொஃபிஸ்டிகேஷனும் இருக்குது. ம். ஒரு காரில் இருக்கிறத விட சாதாரண ஒரு காரில் இருக்கிறத விட மல்டிஃபோல்டு சொஃபிஸ்டிகேஷன் அதில் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் கேள்விப்படாத ஒரு புது பிராண்ட் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கும். ம். அந்த கார் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் அதை போய் பார்க்குறீங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பக்கத்தில் ஒரு ரொம்ப படிக்காத ஒரு ஆள், ஒரு மாதிரி சட்டை பேண்ட்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக போட்டிருக்காரு, கிழிஞ்சிருக்கு. ம். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா இது அதுவாக வந்துருச்சுங்க. அதுவும் வந்துருச்சுன்னா கார் தானாகவே வந்துருச்சு. தானாகவே வந்துருச்சு சரி. அப்படின்னு அவர் பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணி உங்ககிட்ட சொல்கிறாரு. அதை வந்து எப்படி வந்திருக்குன்றதை வந்து எனக்கு தெரியப்படுத்துறாரு. ஆமாம், அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இது யாரும் வந்து வைக்கல, அதுவாக வந்துருச்சு சரி. அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் மனசு என்ன யோசிக்கும்? சுத்த முட்டாள்தனமாக இருக்கே, அதுக்கு ஏதாவது நட்டு கழண்டிருக்குன்ற மாதிரி தான் தோணும். இது தவிர்த்து வேற என்னன்னா மேஜிக்கா அப்படின்னு இருக்கும். மேஜிக்கில் கூட பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் ஒருத்தர் இருப்பார். ஆனால் இவர் சொல்கிறாரு மேஜிக் கூட இல்லைங்க, இதெல்லாம் கண்கட்டு வித்தையெல்லாம் இல்லை, இது அதுவாக வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கார். உள்ள சீட் இருக்குது, கலர் ஒரு கலரில் இருக்குது, ஆக்சிலேட்டருக்கு இருக்குது, ஏர் கண்டிஷனிங் இருக்குது. ஒரு உலகத்தில் இருக்க பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காரோட நல்லா இருக்குது. ம். இவர் சொல்லும்போது உங்களுக்கு வந்து கட்டாயமாக உங்கள் மனசை ஏற்றுக்காது. ஏற்றுக்காது. ஆமாம், அதுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஆயிருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசிக்க தோணும். ஆமாம். இதே விஷயத்த இன்னொரு சூழ்நிலையில் வந்து நான் சொல்கிறேன். சரி. அதே கார் வந்து நிற்கிது, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. ஒரு ஒரு எம்ஐடி ஆர் ஹார்வர்டு மாதிரி யூனிவர்சிட்டியில் இருக்கிற உலகத்தில் இருக்க டாப் சயின்டிஸ்ட், நியூக்ளியர் ஃபிசிசிஸ்ட் ஆர் தியரட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட் ஆர் பார்ட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட்னு சொல்லுவாங்க, குவாண்டம் ஃபிசிசிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. அதில் ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் வராங்க, வெள்ளை கோட்லாம் போட்டுட்டு. நான் வந்து ஸோ யூனிவர்சிட்டிலேருந்து வரேன், எம்ஐடிலேருந்து வரேன், என்னோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸுக்கு நான் தான் டைரக்டருங்கிறாரு. வந்து சொல்லிவிட்டு அவரோட கூட வந்து பார்த்திங்கன்னா CNN க்ரூ வருது. கேமராலாம், பெரிய கேமராலாம் தூக்கிட்டு அது ஒரு 10 பேர் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி வராங்க. அவர் வந்து ஒருத்தர் சொல்கிறார் உங்களை பார்த்து, சார் இதை பார்த்தா வந்து குவாண்டம் குவேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, குவாண்டம் உடைய துகள்களை குவேக்ஸும்பாங்க, அந்த லோவஸ்ட் எலிமெண்ட்னு வச்சுங்களேன். இந்த காரை பார்த்தா குவாண்டம் துகள்களால் உருவான மாதிரி இருக்கு, ஆனால் இது அதுவாக தான் உருவாயிருக்கணும். அதுக்கு அவருக்கு வந்த நீங்கள் கேள்விப்படாத டேர்ம்ஸ்லாம் புதுசாக சொல்கிறார். சரி. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் சொல்கிறதே எனக்கு நம்பணும்னு தோணுது. இப்படி சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஒரு வேளை அது இருக்கோ இல்லையோ, வந்ததோ இல்லையோ, அந்த அட்மாஸ்பியர்லேயே எனக்கு வந்துட்டு ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ளே எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்புறீங்க இல்லை? ரெண்டாவது, உண்மையிலேயே இருக்குமோ? உலகத்தில் இருக்கிற ஒரு டாப் யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து வந்து ஒருத்தர் குவாண்டம் தெரியாத புது டேர்ம்ஸ்லாம் சொல்கிறாரு, உண்மையாக தான் எதுவும் இருக்குமோ
அப்படின்னு ஒரு மனசுல ஒரு சலனமாவது உங்களுக்கு வந்துரும். ம். ஆமா. கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். அது வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதே இஷ்யூ தான் எவல்யூஷன்லயும். ஓகே. ஒருவேள நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் சொல்லியிருந்தேன். ஒரு சாதாரண ஆளு இந்த சயன்டிஃபிக் கம்யூனிட்டிய தவிர, வேற உலகத்துல யாரு சொல்லியிருந்தாலுமே, இந்த தியரிங்கிறது விற்பனை ஆயிருக்கவே ஆயிருக்காது. நம்ம முந்தின எபிசோட்ஸ்ல நீங்க அத பத்தி விவரமா சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஆனா இவங்க சொல்றாங்கங்கிற ஒரே ஒரு ரீசன்னால தான், இந்த மொத்த சினாரியோவும் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. அது யார் சொல்றாங்கன்றது முக்கியமா இருக்கு இப்போ. ஆமா. இதுல இது எந்த மாரி ஒரு 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 குறிப்பிட்ட பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னைக்கு நம்ம பார்ப்போம். சமீபத்தில ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். ஒரு ஆர்டிக்கிள் ஒருத்தர் எழுதியிருந்தாரு. ம். அந்த போஸ்ட்ல நான் படிக்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா, 19வது செஞ்சுரியில இருந்த சயின்டிஸ்ட் நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி, 19வது செஞ்சுரியில இந்த சயின்டிஸ்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, "ஐ மஸ்ட் ஃபைண்ட் அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ் பினாமினன் இன் ஆர்டர் டூ ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர்." இது என்னன்றத நான் சொல்றேன். அதாவது 21 செஞ்சுரியில இருக்க சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, "ஐ மஸ்ட் கெட் தி ரிசல்ட் தட் ஃபிட்ஸ் மை நரேட்டிவ் சோ தட் ஐ கேன் கெட் மை பேப்பர் இன்டூ நேச்சர்." அதாவது ஆரம்ப காலகட்டத்தில என்ன இருக்கோ மெய்யான காரியத்த கண்டுபிடிக்கணும்னு நெனச்சாங்க. இப்போ அதாவது கொஞ்சம் காலம் மாறுனதுக்கு அப்புறம், கண்டுபிடிச்சத உள்ள புகுத்தணும்னு நெனைக்கிறாங்க. அழகா சொன்னீங்க நீங்க. முந்தி என்ன சயின்டிஸ்ட் யோசிச்சாங்க? 19வது செஞ்சுரிங்கிறது 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி. ம். அப்ப பெரும்பாலான சயின்டிஸ்ட் என்ன நெனச்சாங்கன்னா, உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க போராடினாங்க. ம். நெறைய யுனிவர்சிட்டீஸோட மோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, உண்மைய கண்டுபிடிக்கணும், ட்ரூத் தான் எசன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறத தான் வச்சாங்க. ம். காலப்போக்குல என்னாச்சுன்னா, மனுஷங்க விரும்புறத எப்படி நம்ம ரிசர்ச்குள்ள ஃபிட் இன் பண்ணலாம்? ஓகே. என்ன பண்ணுனா அத ப்ரூவ் பண்ணலாம்? ஓகே. நீங்க ஒரு விஷயத்த நம்புறீங்க. ம். எத வச்சு ப்ரூவ் பண்ணி அத சாதிக்கலாம்? அதாவது என்னுடைய விருப்பம், இல்லன்னா எனக்கு விருப்பமான ஒரு காரியத்த எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அப்படி ட்ரை பண்ண விஷயம். இதுல மக்கள் எங்க கன்ஃப்யூஸ் ஆவாங்கங்கிற ஒரு காரியத்தையும் நம்ம பார்த்துருவோம். நீங்க லாஸ்ட் ஒரு 100 ஆர் 120 இயர்ஸ்ல பெரும்பாலான சயின்டிஸ்ட் படிச்சுட்டு வந்தது பார்த்தீங்கன்னா, இந்த எவல்யூஷன்ங்கிற ஒரு பிலீஃப். ஓகே. நம்ம திரும்ப திரும்ப அக்ராஸ் ஆல்மோஸ்ட் எல்லா எபிசோட்லயுமே அத சொல்லியிருப்போம். என்னன்னா, ஆமா. எல்லா எபிசோட்லயும் மேக்ஸிமம் அத பத்தி பேசிட்டே தான் இருக்கும். ஆமா என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, எவல்யூஷன் இஸ் ஆல்சோ எ பிலீஃப் சிஸ்டம். ம். அது ஒரு நம்பிக்கைக்கு உரிய காரியம். அதுவும் ஒரு நம்பிக்கை தான். ம். எப்படி காட் இருக்காங்க, காட் இருக்காரு அப்படின்னு ஒரு கூட்டம் நம்புறாங்களோ, அதே மாரி இல்லங்கிறதும் ஒரு நம்பிக்கை தான். ஓகே. கரெக்ட் தான். இந்த நம்பிக்கையில வளர்க்கப்பட்டவங்க தான் இவங்க எல்லாருமே. ம். இப்ப ம ஜனங்கள் கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க பிசிக்ஸ் எடுத்துக்கங்க. நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி குறைஞ்சபட்சம் நான் சர்ச் பண்ணதுல, குறைஞ்சபட்சம் 85 சப்டிவிஷன்ஸ் இருக்கு அதுல. ம். ஓகே. குறைஞ்சபட்சம் பிசிக்ஸ்ங்கிற ஒரு டொமைனுக்கு கீழ, ம். நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி இத்தன சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஆமா. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நீங்க ஓவரால் சயன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ம். சர்ச் பண்ணும்போதே 500 இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா. நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த பிலீஃப ப்ரூவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. அவங்களுடைய நம்பிக்கைய வந்து ப்ரூவ் பண்றதுக்கு. ஆமா. அவங்க ஆங்கிள்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஆங்கிள்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. சயன்ஸ்ங்கிறது சச் அ வாஸ்ட் டொமைன். இன்னைக்கு எத்தன ஃபீல்ட்ஸ் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஆமா. நீங்க சொல்லும்போது வச்சு அதாவது நான் சயின்ஸ் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுன்றதுனால, ஒரே தியரிய வச்சோ, இல்லன்னா ஒரே அணுகுமுறைய வச்சோ, ஒரு காரியத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைட்ட வந்து ஸ்டடி பண்ணோம்னா, அதுக்கு வித்தியாசம். சவுண்டுக்கு வந்து நீங்க ஸ்டடி பண்ணா, அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க சொல்ல வர்றது புரிய வருது. இப்ப இதுல இப்ப நான் 500 சொல்றேன் இல்லையா? ஆமா. இது ஒண்ணுலயுமே நீங்க 50 வருஷம் ரிசர்ச் பண்ணலாம். ம். பிசிக்ஸ் இப்ப நான் பிசிக்ஸ்ல சொன்னதுனால சொல்றேன். மாலிகுலர் பிசிக்ஸ்ல 40, 50 வருஷம் ரிசர்ச் பண்ணலாம். ம். சவுண்டுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. சவுண்டுங்கிறது அவ்வளோ பெரிய டொமைன். ஆமா. கண்டிப்பா. அத வச்சு எத்தனையோ வருஷம் ரிசர்ச் பண்ணலாம். ம். இப்ப அந்த 500 டொமைன்ல இருக்கவங்கலாம் என்ன செய்வாங்கன்னா, எவல்யூஷன ப்ரூஃப் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க ஆங்கிள்ல இருந்து, அவங்களுடைய விருப்பத்துல இருந்து அத ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. அவங்களுடைய பிலீஃபே நெறைய பேருக்கு இதுல ஏத்தியிசமா இருக்கும். ம். எவல்யூஷனரி ஏத்தியிசமா இருக்கும். ஓகே. இல்லாட்டி சயன்டிஃபிக் ஏத்தியிசமா இருக்கும். ம். ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்களோட பிலீஃப ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணும்போது, இது என்ன மாரி சூழ்நிலை ஆயிரும்னா, எப்படி ஒரு புதைமணல் இருக்கோ, நீங்க எந்த சைடுல வச்சீங்கனாலும் கை அமுங்கும்ல. ஆமா. அந்த சூழ்நிலைக்கு தான் இப்ப நம்ம இருக்கோம்.
ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறோம் இப்போ. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்னைக்கு வந்து பொதுஜனமும் ஈவன் படித்தவங்களும் தள்ளப்பட்டிருக்காங்கங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓகே பிரதர். நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த எவல்யூஷனை ப்ரூஃப் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் வேணால் எடுத்துக்கங்க. ம். இதுக்கு அடுத்த எபிசோட்லேயும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம பேசியிருக்கோம். ஆமாம். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே எவல்யூஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்டது தான். ம். ஏதோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லேயே இவங்க எவல்யூஷனை கண்டுபிடிச்சு அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் எவல்யூஷன் கிடையாது. எல்லாமே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் எவல்யூஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ட்ரூத்தை கண்டுபிடிக்கல, தியரியை வந்து உண்மைன்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக சொன்னீங்க. ம். ட்ரூத் அவங்க தேடி யாரும் இல்லை. காடு இருக்கிறாரு இல்லைங்கிறத எனக்கு பிரச்சனை இல்லை. ம். நான் சொல்கிறது கரெக்டுங்கிறது ப்ரூவ் பண்ணணும். நான் சொல்ற தியரி கரெக்டாக இருக்கணும். ஓகே. அந்த இதில் தான் பண்ணுறாங்க. நம்ம சயின்டிஃபிக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்டையும் பார்ப்போமே. ம். ஒரு காலத்தில் நம்ம பிலீவர்ஸ் எடுத்துக்கோமே. ம். பிலீவர்ஸ் எப்படி பைபிள் படித்தோன்னா, பைபிள் என்ன சொல்லுது அதை நான் கண்டுபிடிச்சி அதுபடி லைஃப்பை வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி பைபிள் படித்தோம். ம். இப்போ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறோன்னா, நான் செய்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த வசனத்தை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் படிக்கிறவங்களும் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். கரெக்டாக இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்கு. இதே ப்ராப்ளம் தான். அவங்க அவங்க வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிலீவர்ஸ்லேயுமே நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, இந்த தவறான விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் நம்ம 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கிறபடி, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இது ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக மட்டும் எடுத்துக்கூடாது. கண்டிப்பா. இப்படி வந்த கட்டுக்கதை தான் இந்த ஸ்டோரியும். ஓகே. இது வரும் அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கு. இதுவும் நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு உபதேசம் தான். ம். கண்டிப்பா. நான் சமீபத்தில் ஒரு 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 டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஒரு ரினவுண்ட் அப்பாலஜிஸ்ட் மினிஸ்ட்ரி பண்ணுற ஒருத்தர் பேசினதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, மதங்கள் எல்லாம் வந்து இருட்டை பார்த்து பயப்படுற மனுஷங்களுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு ஒரு கூற்று இருக்கே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஏத்திசம் பின்பற்றுறவங்க யார் அப்படின்னு என்னை கேட்டால், வெளிச்சத்தை பார்த்து பயப்படுறவங்க ஒளியிற இடம் தான் இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் அவர். அழகாக சொல்லியிருக்காரு. ஆமாம். அதோட சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்கிறாரு, த பெஸ்ட் கம்ஃபர்ட் சயின்டிஃபிக் ஏத்திசம் கிவ்ஸ் யூ இஸ் தட் யூ டோன்ட் நீட் டு ஃபேஸ் காட் இன் யுவர் லைஃப். உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அடைக்கலத்தை சயின்டிஃபிக் ஏத்திசம் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம், கடவுளை வந்து நீங்கள் சந்திக்கணுங்கிற ஒரு ஒரு பிரச்சனையே அங்கே இல்லாமல் இருக்குது. ஓகே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சின்ன குழந்தை ஒரு 10 வயசு 15 வயசு பிள்ளைகிட்ட ஒரு பெரிய ஒரு 50,000 ருபீஸை கையில் கொடுத்து ம். என்ன வேணாலும் நீ செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ மகிழ்ச்சி ஆகும், பயங்கர ஹாப்பி ஆயிரும். ம். ஒரு 15 இயர்ஸ் ஒரு பையனுக்கு 50,000ங்கிறது பெரிய விஷயம். ஆமாம். கண்டிப்பாக. அதே பையன்ட்ட நீங்கள் 50,000 கொடுத்துட்டு ஒரு 500 ரூல்ஸ் இருக்கிற ஒரு புக்கை கொடுக்குறீங்க. ம். இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீ படிச்சு பாரு, இதுபடி தான் நீ செலவு பண்ணணும் ம். அப்படின்னா அந்த பையன் வந்து அதை ரொம்ப லைக் பண்ண மாட்டான் கண்டிப்பாக. இல்லையா? இது இயற்கை. இதே ப்ராப்ளம் தான் இங்கேயும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு துணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் அண்ட் இதை ப்ரீச் பண்ணுற ஜனங்கள். அவங்க ஓடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு மறையாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அவங்க கான்சியன்ஸ் வந்து உங்களுக்கு பாதிக்காது. கண்டிப்பாக. கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் நீ. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொரு ஒரு குறிப்பிட்டு நான் இந்த இதில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்ம லாஸ்ட் 2 எபிசோட்ஸ்லையுமே காடை டெஸ்ட் பண்ணுற பேராமீட்டர்ஸ்ங்கிறது பார்த்தோம் இல்லையா? ஆமாம். அதுக்கு வந்து 2-3 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். லைக் லாஜிக்கல் ரீசனிங் எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்டோலாஜிக்கல் ரீசனிங் மெய்யியல் அப்படின்ற ஃபிலாசபியில் இருக்குது, அதை வச்சு பார்த்தோம். அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ட்ரூத்தை செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் இருந்தே நம்ம பார்த்தோம். இன்னும் இன்னைக்கும் பார்த்திங்கன்னா லாயர்ஸ் ஆர் ஜட்ஜஸ் வந்து படிச்சுட்டு வருது, ஜுடிஷியல் ஃபிலாசபின்னு இருக்குது. ஓகே. அதில் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரேண்டமாக எடுத்து ஒரு விஷயத்தை நம்ம பேசல. நம்ம சொன்ன எத்தனை டாபிக்ஸுமே ட்ரூத்தை செக் பண்ணுறது எப்படி, ட்ரூத்தை ஒருத்தர் சொல்கிறது உண்மைத்தன்மை அதில் இருக்கா,
அவர் கன்சிஸ்டண்டா இருக்காரா? அவர் சொல்றதுல கன்சிஸ்டன்சி இருக்கா? இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கும் இத வச்சு தான் ஜுடிஷியரிங்கிற ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஃபங்ஷன் ஆகுது. ஓகே. உண்மை தன்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க இந்த ரூல்ஸ்ல தான் போயிட்டு இருக்கிறாங்க. இத தான் அவங்களோட இப்ப நம்ம எப்படி ஒரு டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆகுறாரோ, அதே மாரி ஜுடிஷியரில வந்து ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம், இந்த டொமைன்ஸ்லாம் படிச்சுட்டு தான் வருவாங்க. ஓகே. இதெல்லாம் வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். பைபிள் சத்தியமாக மட்டும் தான் இருந்து ஆகணும். வேற வழியே கிடையாது. ம். அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு சின்சியரா, ஓப்பன் ஹார்ட்டடா ஒருத்தர் படிச்சாருன்னா, கட்டாயமா வந்துருவாரு. கண்டிப்பா. அதுல மாற்று கருத்தே இல்ல. ம். அது மட்டும் இல்லாம, இந்த பைபிள்ங்கிற ஒரு புக் தான் எப்படி டெஸ்ட் பண்ணணுங்கிறதையும் சொல்லிக் குடுக்கும். அந்த டெஸ்ட்லயும் பாஸ் ஆகும். அத்தன டெஸ்ட்லயும். ம். எத்தன பாராமீட்டர்ஸ் வேணாலும் இதுல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் ஆட் பண்ணா கூட, அத்தன இதுலயும் இந்த பைபிள்ங்கிற புக் பாஸ் ஆகும். டெஸ்ட்டையும் சொல்லும். எப்படி டெஸ்ட் பண்றதுங்கிறதையும் சொல்லிக் குடுக்கும். பாராமீட்டர் செட் பண்றதையும் சொல்லிக் குடுக்கும். அதுல பாஸும் அது ஆகும். ட்ரூத்த ரிவீல் பண்ணிரும். ட்ரூத்தே ரிவீல் பண்ணிரும். இதுக்கு ஈக்குவலான ஒரு வேர்ல்ட் வியூ. யூசுவலா பிலீஃப் வந்து வேர்ல்ட் வியூன்னு சொல்லுவாங்க. ஓகே. லாஸ்ட் டைம் சொன்ன மாரி. இந்த மாரி ஒரு வேர்ல்ட் வியூ வேற எந்த வேர்ல்ட் வியூவும் இல்ல. வேற எந்த நம்பிக்கையிலயும் இந்த மாரி இல்ல. இந்த மாரி இல்ல. ஓகே. எஜுகேட்டட் சுப்பீரியாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சமீபத்தில ஒரு சின்ன ஒரு கோட் படிச்சேன். ஒரு பையன் வந்து சின்ன பையன் இருக்கான். சரி. அவனே சின்ன பையன் தான். ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஒரு ஸ்டோரி. ம். வந்து குழந்தைகள் வளர்ப்பது எப்படி? அப்படிங்கிற புக்க படிச்சுட்டு இருக்கான். சின்ன பையன். சின்ன பையன். சரி. படிச்சுட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. "ஏன் சின்ன பசங்க படிக்கிற புக் இல்லடா. பெற்றோர்கள் குழந்தைங்கள வளர்க்கறது எப்படி?" ம். அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. "எதுக்கு நீ படிச்சுட்டு இருக்கிற?" ம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பையன் சொல்றான், "அ நீங்க என்னைய சரியா வளர்க்குறீங்களான்னு நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்." தன்னுடைய பேரண்ட்ஸயே டெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது ஒரு மாரி ஒருவேளை ஒரு சிரிக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருந்தா கூட, இன்னைக்கு ரியாலிட்டிங்கிறது அப்படிதான் இருக்கு. ம். நெறைய பேசுறாங்க. ட்ரூத்ன்னு எடுத்து நம்ம அ தேடினோம்னா, இந்த படித்த மேதைகள், இல்லாட்டி பெரிய பெரிய இந்த எவல்யூஷன படிச்சுட்டு இருக்க டாப் சயின்டிஸ்ட், டாப் யுனிவர்சிட்டீஸ்ல இருக்கவங்கலாம் பேசுறத கேட்கும்போது, நெறைய சொல்றாங்க. ரிலேட்டிவ் ட்ரூத்ங்கிறாங்க. அப்புறம் வந்து கன்சென்சஸ் ட்ரூத்ங்கிறாங்க. பிராக்மேட்டிக் ட்ரூத்ங்கிறாங்க. லாஜிக்கல் ட்ரூத்ங்கிறாங்க. இதெல்லாம் நெறைய பேசி, என்ன சொல்ல வராங்கங்கிறதையே ஒரு ஃபண்டமெண்டலே இல்லாத மாரி ஒரு சூழ்நிலைக்கு தான். இவ்வளவும் ட்ரூத்ன்றாங்க. ஆனா உண்மையான ட்ரூத்த மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அத மட்டும் விட்டுட்டு, மீதி எல்லா வேலையும் பண்றாங்க. ஓகே. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, "நானே வழி, சத்தியம், ஜீவன். நானே சத்தியம்" அப்படின்னு சொன்னாரு. "ஐ அம் த வே, த ட்ரூத்" அப்படின்னாரு. ஆமா. இத விட்டுட்டு, மீதி எல்லாத்தையும் இன்னைக்கு ஜனங்கள் பேசுறாங்க. நம்ம பைபிள்ல வாசிக்கிற மாரி 2 தீமோத்தேயு 1:12ல, "நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்" ம். அப்படின்னு ஒரு வசனத்த வாசிக்கிறோம். ம். ஒரு நல்ல பிலீவரா இருந்தா, இப்ப உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜீசஸ நான் நம்ப மட்டும் இல்ல. எனக்கு தெரியும் இருக்கிறாருன்னு. 100க்கு 200% என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். ஜீசஸ் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்காரு. ம். அவர் நம்ம செய்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காருங்கிற ஒரு உணர்வும், அந்த ரியாலிட்டியும் எனக்கு 200% தெரியும். ஆமா. இதுதான் கான்கிரீட் ரியாலிட்டி நம்ம சொல்றது. யாராவது ஒருத்தர் காட் இல்லங்கிறது இந்த கான்கிரீட்னெஸ்ஸ சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது. சரி இவங்க சொல்லவே வேணாம். காட் இல்லங்கிறதுக்கு பாராமீட்டர்ஸாவது சொல்லுங்கன்னு கேட்டா, அதுவே இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ம். ஒருத்தர் ஒண்ணு ஒண்ணா சொல்லுவாங்க. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ பார்த்தா, நெக்ஸ்ட் எபிசோட குறிப்பா பாருங்க. எல்லாரும் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் நம்ம பேச போறோம். காட் இல்லங்கிறதுக்கு பெரிய பெரிய மேதைகளும், ரொம்ப மொக்கையான ரீசனிங்க வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்கங்கிறது நிதர்சனம். இந்த ரியாலிட்டி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா காட் இருக்காருங்கிறது, ஜீசஸ் இருக்காருங்கிறது என்னால சொல்ல முடியும். ஆனா இவங்க யாராலயுமே இல்லங்கிறத ஷூரா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு க்ளூமியா, ஒரு வேகா தான் இவங்களால சொல்ல முடியுமே ஒழிய, ஒண்ணும் கான்கிரீட்டா சொல்ல முடியாது. எவிடன்ஸ் இல்லாம அவங்களால சொல்ல முடியும். ஸோ எவிடன்ஸ்ன்னு நெறைய விஷயத்த இவங்களே ஒரு ஒரு இதுதான் எவிடன்ஸா இருக்கணும் அப்டின்ட்டு இவங்களுக்கு ஒரு பிலீஃப் வந்துரும். அஸ்யூம் பண்ணிப்பாங்க. அஸ்யூம் பண்ணிக்குவாங்க. அந்த அசம்ப்ஷன்ஸ்ல இவங்க நெறைய பேட் பண்ணுவாங்க. அதுதான் வச்சு சொல்ல முடியுமே ஒழிய, இவங்களுக்கு இதுக்கு மேல கான்கிரீட்டா சொல்ல முடியாது. ம். ஸோ கன்க்ளூஷனா நான் ஒரு ஸ்டோரி சொல்லி முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படிச்ச கதை ஒண்ணு ஞாபகம் வருது. ம். ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விமான் வந்து ஒரு போட்ல டிராவல் பண்ணுவாரு. போட்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டே, வேடிக்கை பார்த்துட்டே போவாரு.
அந்த போட்டை ஓட்டுறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாமரனான ஆள். ம். அவர பார்க்கறதுக்கே அவருக்கு தெரியுது. அவர் வந்து படிச்சிருக்க மாட்டாரு. அவருக்கு வந்து ஒண்ணும் பெருசா தெரியாதுங்கிறது இவரு பார்த்தோனே தெரியும். இவருக்குள்ள தன்ன அறியாமலே ஒரு சுப்ரீமசி ஒரு ஃபீலிங் வருது. ம். ஏதாவது இந்த போட்மேன கேட்போம். ஏதாவது தெரியுதா அவருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். ம். நான் வந்து இவ்ளோ படிச்சிருக்கேன். லிட்ரேச்சர் எனக்கு இவ்ளோ தெரியும். ஹிஸ்டரி இவ்ளோ தெரியும். அப்படி இப்படின்லாம் நெறைய பேசுறாரு. பேசிட்டு உங்களுக்கு வந்து ஷேக்ஸ்பியர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம். இல்ல ஐயா நான் கேள்விப்பட்டதே இல்ல. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமா ரைட்டர் அவரு. ஷேக்ஸ்பியர நீங்க படிக்கலன்னா, அட்லீஸ்ட் ஒரு 25% ஆஃப் யுவர் லைஃப நீங்க இழந்துட்டீங்க. ம். ஏன்னா அது ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ்லாம் அவர் எழுதியிருக்காரு. சரி. அப்படிங்களாய்யா? சரி அப்படின்னு. வேற எதுவும் அவரால சொல்ல முடியாது இல்லையா? ஆமா. வேற என்ன சொல்ல முடியும் அவரால? ஆமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே உங்களுக்கு வந்து இலக்கியம் தெரியுமா? ஓல்டன் டேஸ்ல இருக்க இலக்கியம்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? லிட்ரேச்சர்லாம் படிச்சிருக்கீங்களா? இந்த வார்த்தைய நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. ம். அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு எப்படி அது தெரியும்? தெரிஞ்சிருக்காது. இன்னொரு ஒரு 25% ஆஃப் லைஃப நீங்க வந்து இழந்துட்டீங்க. இது படிக்கலன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையோட மேன்மையே உங்களுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 25% இழந்துட்டீங்க. இப்போ ஒரு 25% இழந்துட்டீங்க. ம். 50% ஆஃப் யுவர் லைஃப் இஸ் லாஸ்ட். பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆமா. ம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே கிரீக் மித்தாலஜிலாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? அங்க இருக்க பெகசஸ் குதிரைலாம் தெரியுமா? ஏன்னா அவருக்கு இன்னும் அது இறங்கல. அந்த புரியுது. சுப்ரீமசி இன்னும் இறங்கல. இப்படி ஒரு கதைய நான் கிரீக்குங்கிறதே நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அது என்ன எந்த ஊருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. நீங்க வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாங்க, இன்னொரு ஒரு 25% 75% வாழ்க்கைய நீங்க வீணாக்கிட்டீங்க. சரி. அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கும்போது, ஏதோ ஒரு என்னமோ இடிக்குது. கீழ போட்லருந்து தண்ணி வருது. சரி. ஒரு நேரம் போட் முங்க போகுது. சரி. அப்ப அவரு கேட்கிறாரு, "ஐயா எல்லாம் பேசுனீங்க ரைட்டு. போட் இப்ப உடைஞ்சிருக்கு. நம்ம நிக்கிறது பயங்கர ஆழம். கிட்டலாம் போ முடியாது. இன்னொருத்தர காப்பாத்தியும் கொண்டு போ முடியாது. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?" அவரு இவர கேட்கிறாரு. அந்த போட்மேன் வந்து இவர கேட்கிறாரு. "நீச்சலா? அது மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது. சரி. 75% 100%லாம் படிச்சீங்க ரைட்டு. இப்ப போட் கொஞ்ச நேரத்துல முங்க போகுது. எனக்கு நீச்சல் தெரியும். நான் தப்பிச்சுருவேன். நான் 75% படிக்காட்டினா கூட, எனக்கு அந்த நீச்சல் தெரியும். என்னுடைய உயிர காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு இப்ப ஸ்கில் இருக்கு. ம். உங்களுக்கு இப்ப இருக்கா?" அப்படின்னு கேட்டாராம். இதே சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்மளுக்கும். நெறையா படிச்சு, நெறையா வந்து கன்டென்ட் வாசிச்சு, நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இருக்கிற இன்னைக்கு அட்வான்ஸ்மென்ட்ல நெறைய கற்றா, நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு புத்திசாலிகளா போற்றப்படுவோம். ம். அப்படின்லாம் படிச்சுட்டு, நம்மள ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் ஒருத்தர் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு அந்த நிதர்சனம் இல்லாம போகுதுங்கிறது தான், எனக்கு இந்த கதைய பார்க்கும்போது தோணுச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். அதாவது இந்த இந்த விஷயத்த பார்க்கும்போது, இன்னைக்கு ட்ரூத் பின்னாடி, அதாவது சத்தியத்துக்கு பின்னாடி போறேன். இத ப்ரூவ் பண்றேன், அத ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி. இது வந்து மத்தவங்கள மாத்திரம் இல்ல. அதாவது கிறிஸ்தவங்களா இருக்கிற, மெய் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்க கூட இன்னைக்கு வசனங்கள வந்து புரட்டுறேன். இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இதுதான் வந்து கர்த்தத்துவமா அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம், இது ஒரு நல்ல பாடம். அதாவது கையில மெய் தேவனை வைத்துக்கொண்டு, அதாவது கையிலேயே வச்சுக்கிட்டு, அவங்க வந்து தவறான உபதேசங்களுக்கு பின்னாடி, இல்லன்னா மாயமான ஒரு நம்பிக்கை பின்னாடி அவங்க போயிட்டு, ட்ரூத் அவங்க இழந்துட்டு இருக்காங்க. சத்தியத்த அவங்க இழந்துட்டு இருக்காங்கன்றத நீங்க அழகா சொல்லும்போது எனக்கு புரிய வருது. ஆமா. நம்ம இப்படி இழந்துட்டு இருக்கோம். வெளியில இருக்கிறவங்க வேற மாரி, இந்த மாரி சயன்டிஃபிக் இது அப்படி இப்படிங்கிற நெறைய டெர்ம் மாயையிலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மாயையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரியாலிட்டி நம்மள வந்து என்கவுண்டர் பண்ணும்போது, அது வந்து ரொம்ப வேதனையா இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டோம்னா நல்லது. நாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கும் இதுல நெறைய கேள்விகளும், இல்லன்னா உங்களுக்கு ஒரு சில இப்போ நாங்க பேசின காரியங்கள குறிச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்திருக்கலாம். அத நீங்க வந்துட்டு கமெண்ட்ஸ்லயோ, இல்லன்னா பிரதருடைய இமெயில் அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா இதனுடைய கன்டினியூவேஷன், தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் இந்த பாராமீட்டர்ஸ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ற காரியங்கள், பிரதர் சொன்ன மாரி அடுத்த எபிசோட்லும் இது கன்டின்யூ ஆகும். தொடர்ச்சியா பாருங்க. அதே மாரி பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் என்கிற அந்த சேனலையும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதுல இன்னும் அதிகமான காரியங்கள அவங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம்.